இந்த டிராயிங் பேரு வார்லி. இது ரொம்ப ஈஸியா வரையலாம். இது வரையும்போது இது ரொம்ப மைன்யூட்டா இருக்கும் சின்ன சின்னதா. அந்த மாதிரி நம்ம வரையும்போது நம்மளோட ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். நம்ம மனசுல தோன்ற விஷயங்கள ஈஸியா இதில வரைஞ்சு வைக்கலாம். அதனால ஒரு ரிலீஃபும் கிடைக்கும். ஒரு ஜர்னல் பண்ண மாதிரி கூட தோணும். இதில மனிதர்கள எல்லாம் ட்ரையாங்கிள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனா தான் எல்லாமே குடுத்துருப்பாங்க. வீடு, மரம், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே அது மாரி தான் அவங்க அதில வரைஞ்சிருப்பாங்க. ரொம்ப ஈஸியா வரையலாம். அப்படி வரைஞ்சு வைக்கும்போது அது வந்து பயங்கர லுக்கா அழகாவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரீஸ் எல்லாம் பெருசா வரையும்போது, அது ரொம்ப மனசுக்கு அமைதியாவும், ரிலாக்ஸாவும் இருக்கும். இந்த மாதிரி டிராயிங்ஸ்லாம் நீங்க வரையும்போது, நான் வரைஞ்சு வச்சிருக்கிற மாதிரி கன்னா பின்னான்னு பேப்பர்ஸ்ல வரையாதீங்க. இந்த மாதிரி எல்லா சைஸ்லயுமே ஸ்கெட்ச் புக்ஸ், டிராயிங் புக் வந்து நமக்கு பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷனரீஸ்லயே கிடைக்குது. அந்த மாதிரி நோட் வாங்கி அதில வரைங்க. இது இந்த நோட்டு ஒரு பென்சில் டிராயிங்க்கும், பென்னால வரையறதுக்கும் ரொம்பவே பெஸ்ட்டா இருக்கும். நமக்கு வரைய தெரியலைன்னா கூட பரவாயில்ல. ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த மாரி நோட்லயே வரைங்க. இது A3, A4, A5, A6 எல்லா சைஸ்லயுமே நமக்கு இந்த மாரி ஸ்கெட்ச் புக்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி நோட்ல வரைங்க. அப்பதான் நம்ம ஃப்யூச்சர்ல எடுத்து பார்க்குறதுக்கு, ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருந்தாலும், நியூ டிசைன்ஸ் இருந்தாலும் ரெஃபர் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வச்சிருக்க பேப்பர்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணவே கஷ்டமா இருக்கு. ஸோ நோட் யூஸ் பண்ணுங்க.